ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி கூட, ஆப்பத்து கூட ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். அப்படியே சப்பாத்தி எடுத்து இதுக்கு கிரேவி கூட சேர்த்து பன்னீர் பீஸோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 20 முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சீடு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து தீயை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட 2 பெரிய தக்காளி கட் பண்ண சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். தீயை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் மசாலா சேர்க்கும்போது. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடுவோம். நடுவு ஒரு 2 வாட்டி கலந்து கொடுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு, இப்போ நான் ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 400 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஜென்டலாக கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். ஓகே, இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். நடு ஒரு 2 வாட்டி கலந்து கொடுக்கணும். அப்படியே விடக்கூடாது. தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு ரொம்பவே சூப்பராக நம்ம கிரேவி ஆயில் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். ஓகே, லைட்டாக இதை கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம பன்னீர் கேப்சிகம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் ஆப்பத்துக்கும் மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.